Greetings everyone, welcome to our channel. இது previous year நடந்த question paper public exam English question paper just revision பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி previous year 2024 2023 இந்த மாதிரி ஒரு last 3 years public exam question paper மாடலை வந்து ரிவிஷன் பண்ணிங்கன்னா ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த 14 மார்க்ஸ் நம்ம வந்து என்னென்ன வரும் அப்படின்றத வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். சினானிம்ஸ் ஆன்டனிம்ஸ் ஸோ glossary வைஸ் நீங்கள் ஃபுல்லாக தரோவாக பார்த்துக்கோங்க. synonyms antonyms அடுத்தது singular plural ஸோ radius radii இந்த மாதிரி singular pluralலாம் வந்து நமக்கு ஜென்ரல் பார்ட்டில் கவர் ஆகும் இல்லைங்களா. ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் அடுத்தது அப்ரிவேஷன் கேட்டிருக்காங்க, அப்ரிவேஷன் அக்ரோனிம். ஸோ நம்ம ஃபுல்லாக வந்து புக் பேக்கில் இருக்கக்கூடிய ப்ராக்டிஸ் எக்ஸசைஸ் கொஷின்ஸை ஃபுல்லாக தரவாக பார்த்துக்கோங்க. நம்ம ஃப்ரேசல் வேர்பாக இருக்கட்டும், காம்பவுண்ட் வேர்ட், ப்ரிப்போசிஷன், இது எல்லாமே நம்ம புக் பேக்கில் கேட்டிருக்காங்க இல்லைங்களா. அதில் கொடுத்துருக்க வித் எக்ஸாம்பிள்ஸோட ப்ராக்டிஸ் கொஷின்ஸை தரவாக பார்த்துட்டிங்கன்னா இந்த 14 மார்க்ஸ் ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம ஃபுல்லாக வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். பார்ட் 2 பார்த்தீங்கன்னா செக்ஷன் 1 ஆன்சர் எனி 3 ஆஃப் த ஃபாலோயிங் கொஷின்ஸ் இன் அ சென்டென்ஸ் ஆர் 2 மார்க் கொஷின். ஸோ இதில் தான் நான் சொன்னேன் 18th கொஷின் பார்த்தீங்கன்னா வாட் வாஸ் த டாக்டர்ஸ் வார்னிங் டு டாம். இது வந்து சப்ளிமெண்ட்ரியிலேருந்து கேட்டிருக்கக்கூடிய கொஷின். ஸோ சப்ளிமெண்ட்ரியிலேருந்து கேட்கக்கூடிய கொஷின் ரேர் இல்லையா. நம்ம வந்து அந்த ஸ்டோரியோட கண்டென்ட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கொஷின்ஸ் கேட்டால் நீங்கள் ஜென்ரலாக எழுதுகிற மாதிரியும் நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணலாம் சரிங்களா. அதுக்கடுத்து செக்ஷன் 2 பார்த்தீங்கன்னா 2 மார்க் கொஷின்ஸ், அப்ரிசியேஷன் கொஷின்ஸ். ஸோ போயம்லேருந்து எது வந்து இன்டெக்ஸ்ட்லேருந்தும் கேட்டிருக்காங்க, புக் பேக்லேருந்தும் கேட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் லாஸ்ட் மினிட் ரிவிஷனில் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் அந்த பார்ட் எல்லாம் முடிச்சிட்டிங்களா அப்படின்றத ஒன்ஸ் ஒரு கிளான்ஸ் நீங்கள் பார்க்குறதுக்கு அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்கும் ஓவரால் நம்ம என்னென்ன முடிக்கணும் அப்படின்றது. நெக்ஸ்ட்டு செக்ஷன் 3 பார்த்தீங்கன்னா ஆன்சர் எனி 3 ஆஃப் த ஃபாலோயிங். இது வந்து ரிப்போர்ட்டட் ஸ்பீச், நமக்கு டைரக்ட் ஸ்பீச் இன்டைரக்ட் ஸ்பீச் கம்பல்சரி வருது 2 மார்க் கொஷின்ஸ். அடுத்து வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ் ஆக்டிவ் வாய்ஸ் கம்பல்சரி தரவா புக் பேக்கில் இருக்கிறது பார்த்துருங்க. பங்க்சுவேஷன் நான் சொன்னது தான், உங்களுக்கு தெரியவே இல்லை அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் ஷுட் பி கேபிட்டல் அண்ட் தென் எண்டிங் வித் ஃபுல் ஸ்டாப். அதே கொஷின் ரைஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் கொஷின் மார்க், இல்லை எக்ஸ்க்ளமேட்ரினா எக்ஸ்க்ளமேஷன் மார்க் சரிங்களா. அதுக்கு 1 மார்க் வந்துடும் 2 மார்க்ஸ் தான். எதுவும் தெரியாத பட்சத்தில் சிம்பிள் சென்டென்ஸ் இதுவும் நமக்கு புக் பேக்கில் நான் ஈச் அண்ட் எவ்ரி ப்ரோஸ் பேக்கில் இருக்கக்கூடிய எது வந்து கம்பல்சரி நம்ம படிக்கணும் அப்படின்றத நம்ம அந்த இம்பார்ட்டன்ட் கொஷின் வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ அந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ பார்க்காதவங்க அதை ஒரு கிளான்ஸ் பார்த்தீங்கன்னா ஓவரால் உங்களுக்கு எதெல்லாம் நம்ம பார்த்துருக்கணும், எக்ஸாம் முன்னாடி நம்ம இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கணும் அப்படின்ற ஒரு ஐடியா கிடைக்கும். rearrange the sentence words in correct order to make meaningful sentence. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ரோட் மேப் கைட் பண்ணுற மாதிரி இதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டெப் பை ஸ்டெப் அழகாக ஜென்ரலாக நீங்கள் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் கொடுங்க, பாயிண்ட் மாதிரி போட்டு நீங்கள் கொடுக்கலாம். அடுத்து பார்ட் 3 பார்த்தீங்கன்னா ஆன்சர் எனி 2 ஆஃப் த ஃபாலோயிங் பேராகிராஃப் கொஷின். ஸோ ஃபர்ஸ்ட் 4 to 5 ப்ரோஸ் வந்து கம்பல்சரி எல்லாமே தரோவாக பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் ஈஸியாக இதில் அட்டென்ட் பண்ணிடலாம். 5 மார்க் 5 மார்க்கு. போயமை பொறுத்த வரைக்கும் ஒரு பேராகிராஃப் கொஷினும் இல்லை 2மே எனக்கு தெரியும் அப்படின்னா நீங்கள் அதையும் அட்டன் பண்ணலாம். அப்படி இல்லைனா இது ரொம்ப ஈஸி, ரைமிங் வேர்ட்ஸ், ரைமிங் ஸ்கீம், ஃபிகர் ஆஃப் ஸ்பீச், அலிட்ரேட்டிவ். ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் மட்டும் கொஞ்சம் டஃப்பு. ஸோ அதுக்கும் நம்ம வந்து போயம் உள்ள எந்தெந்த ஸ்டான்சாஸ் நமக்கு கேட்டிருக்காங்க அப்படின்றதையும் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. அடுத்தது பேராஃப்ரேஸ். ஸோ இதுக்கு நிறைய பேருக்கு டஃப் உங்களுக்கு கரெக்டாக கொடுக்க முடியுமா, ப்ரெசென்ட் பண்ண முடியுமான்னு தெரியல. ஸோ மேக்ஸிமம் அந்த 3கே போங்க சூஸ் பண்ணுறதுல, ஓகேங்களா. செக்ஷன் 3 அகெயின் 5 மார்க். ரீஅரேஞ்ச் த ஃபாலோயிங் சென்டென்சஸ் இன் கோஹெரண்ட் ஆர்டர் எனி 1 கேட்டிருக்காங்க. ஸோ இது நல்லா கிளியராக எனக்கு தெரியும் மேம் அப்படின்றவங்க அந்த ரீஅரேஞ்ச் த சென்டென்ஸ் நீங்கள் ஸ்டோரி படிச்சிருக்கீங்க தெரியும்னா அதை அட்டன் பண்ணுங்கள். அப்படி இல்லையா ரீட் த ஃபாலோயிங் பேசேஜ் அண்ட் ஆன்சர் த கொஷின்ஸ் தட் ஃபாலோ. ஸோ இங்கவே கொடுத்துட்டாங்க, நமக்கு ஆன்சரும் இங்கவே இருக்குது ஓகேங்களா. அதனால் இதை வந்து அழகாக வந்து எழுதலாம். ஹவ் வாஸ் ஜிக்ஸாக்ஸ் வாய்ஸ் அப்படின்னா, ஸோ ஜிக்ஸாக் வாய்ஸ் எப்படி இருக்குன்னா கிளியராக இருக்குது, கமாண்டிங்காக இருக்குது. ஸோ இதுலேயே ஆன்சர் கொடுத்துறாங்க, நமக்கு கொஷனும் இருக்குது ஆன்சரும் இருக்குது. அதை பார்த்து எங்கே இருக்குதுன்னு கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி நம்ம எழுதணும், அவ்வளோதான். ஸோ ஃபஸ்ட்டு எப்போவுமே நான் என்ன சொல்கிறேன்னா இந்த பேசேஜ் கொடுத்துருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த பேசேஜை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் சம்டைம்ஸ் அதோட ஆன்சர்ஸ் எப்படி இருக்கும்னா பேராகிராஃப் ஸ்டார்டிங்கில் இருக்கும், அடுத்து எண்டிங்கில் அது ரிலேட்டடாக அப்படியே அதோட கண்டினியூவேஷன் எண்டிங்லேயும் கொடுத்துருக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், ஃபஸ்ட் எடுத்த உடனே அந்த பேராகிராஃபை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இல்லை நான் வந்து கொஷினை படிச்சுட்டு நேராக அதுக்கான ஆன்சர் எங்கே தேடினா அந்த ஒரு பாயிண்ட்டை மட்டும் நீங்கள் மார்க் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கான ஆன்சர் திரும்பவும் அந்த பேராகிராஃப் எண்ட்லேயும் கொடுத்துருக்காங்க, இல்லை இன் பிட்வீனில் ஒரு லைன் கொடுத்துருக்காங்க அப்படின்னும் போது அந்த 2 லைனும் நம்ம எழுதுகிற மாதிரி வரும். ஸோ ஃபஸ்ட்டு ஃபுல் பேராகிராஃப் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் மட்டும்தான் இந்த கரெக்டான ஆன்சர்ஸை நம்ம சூஸ் பண்ணி எழுத முடியும். அதனால் எப்போ
எப்போவுமே பேசேஜை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து கொஷினை படித்து அதுக்கான ஆன்சர்ஸை சர்ச் பண்ணுங்கள். சரிங்களா? நெக்ஸ்ட்டு செக்ஷன் 4. செக்ஷன் 4 பார்த்தீங்கன்னா எனி 4 அட்வர்டைஸ்மெண்ட். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப்புக்கு நமக்கு மார்க் இருக்குது. அட்வர்டைஸ்மெண்ட்டில் அட்ரஸ் எழுதணும், அடுத்து ஆஃபர்ஸ் டிஸ்கவுண்ட் எழுதணும், கேட்சி ஸ்லோகன்ஸ் எழுதணும், நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து என்ன டார்கெட், உங்களோட டார்கெட் அதெல்லாம் வந்து சொல்லணும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது. அந்த ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப்புக்குமே மார்க் இருக்குது. 5 மார்க்னால் நீங்கள் எழுதுனது வரைக்கும் 5 மார்க்குன்னு கொடுக்க மாட்டாங்க, இதுக்கு 1 மார்க். ஸோ அந்த ஃபார்மேட் எப்படி என்னென்ன கொடுக்கணும், ப்ரெசன்டேஷன் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்லாம் என்னென்னா இருக்கணும் அப்படின்றதுக்கு மார்க் இருக்குது. அடுத்தது லெட்டர் ஆஃப் என்கொயரி. நம்ம சொன்னோம் லெட்டர் ரைட்டிங்கில் எந்த லெட்டர் வேணால் கேட்கலாம். என்கொயரி இருக்குது. ஸோ ஸ்டார்டிங்கில் ஒரு லெட்டர் ரைட்டிங், 2 ப்ரோஸில் புக் பேக்கில் இருந்தது. ஸோ எல்லாமே ஒரு கோ த்ரூ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நோட்டீஸ் ரைட்டிங். ஸோ அதுக்கு பாக்ஸ் போட்டுட்டு அதோட ஃபார்மேட்டையும் மிஸ் பண்ணாதீங்க. பிக்சர் டிஸ்கிரிப்ஷன். ஸோ இதை பற்றின ஒரு 8 சென்டென்ஸாவது நீங்கள் எழுதுங்க. அதுக்கு ஒரு ஹெட்டிங் கொடுங்க. உங்களுக்கு அதை பற்றின வியூஸ் என்ன அப்படின்றத நீங்கள் எழுதணும். அடுத்தது நோட் மேக்கிங் ஆர் சம்மரி ரைட்டிங். ஸோ சம்மரி ரைட்டிங் எழுதுங்க. கொடுத்துருக்க பேசேஜை வந்து அப்படியே 1/3 கன்வெர்ட் பண்ணும். அதாவது ரஃப் பேராகிராஃப் போட்டுட்டு ரஃப் டிராஃப்ட் ஃபேர் டிராஃப்ட் போட்டுட்டு அதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடணும் ஸ்லாண்டிங் லைனை வச்சு. அதுக்கடுத்து நம்பர் ஆஃப் வேர்ட்ஸு, அதுக்கு டைட்டில் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். என்ன எவ்வளோ கொடுத்துருக்காங்க, நீங்கள் எவ்வளோ எழுதிருக்கீங்க, அந்த வேர்ட்ஸ் கவுண்ட் பண்ணி எழுதணும். ஓகேங்களா? அடுத்தது ஐடென்டிஃபை த எரர். இதை வந்து மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுறது என்னோட சஜஷன் தான் சொல்லுவேன். மேம் எனக்கு 100% இது எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்றவங்க நீங்கள் அதை அட்டன் பண்ணலாம் தாராளமாக. ஓகேங்களா? ஏன்னா இந்த எரர் வந்து சம்டைம் நிறைய பேருக்கு வந்து இது நிறைய மிஸ்டேக் பண்ணுவோம். நமக்கு எல்லாமே ஒரு 4 தெரிஞ்சதுன்னா அட்லீஸ்ட் அந்த 1 தெரியாது 5 கொஷின்ஸில். ஸோ அதனால் அந்த சம்மரி ரைட்டிங்லாம் நமக்கு தெரிஞ்சிடும். எனக்கு இது கண்டிப்பாக தெரியும் 5 கொஷின்ஸும் 100% 1 அந்த 2 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் என்னால் இதை அட்டன் பண்ணால் எடுக்க முடியும் அப்படின்னு 100% கான்ஃபிடென்ட் இருந்தால் இதை அட்டன் பண்ணுங்கள். செக்ஷன் 5 பார்த்தீங்கன்னா கோட் ஃப்ரம் மெமரி. இதில் வந்து மெமரி போயம் நேம் எழுதுங்க. பங்க்சுவேஷன் மார்க்ஸ் எங்கெங்கே வருமோ அதை கிளியராக பண்ணுங்கள். அடுத்து ஆத்தர் நேம் எழுதணும். ஏன்னா எல்லாத்துக்குமே மார்க்ஸ் இருக்குது. பேராகிராஃப். ஸோ இதுக்கும் நம்ம வந்து பேராகிராஃப் அழகாக ஹெட்டிங் கொடுங்க, தீம் கொடுங்க, கேரக்டர் கொடுங்க. ஸோ இதை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் எழுதலாம். 8 மார்க்ஸ். ஓகேங்களா? அடுத்தது ரீட் த ஃபாலோயிங் பேராகிராஃப் அண்ட் ஆன்சர் த கொஸ்டின்ஸ் பிலோ. ஸோ பேசேஜை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறது தான், பேசேஜை ஃபஸ்ட்டு ஃபுல்லாக படிச்சிருங்க ஒரு தடவை. அதுக்கப்புறமா கொஷினை படிக்க போங்க. எடுத்த உடனே அந்த கொஷினை படிச்சுட்டு அதுக்கான ஆன்சரை தேடாதீங்க. ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? ஸோ டைம் வேஸ்ட் ஆகும்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபாஸ்ட்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். நான் சொல்கிறது அதே ஒன்று தான். ஏன்னா நமக்கு பேசேஜ் கொடுத்துட்டாங்க, நம்ம இன்னொரு ஆன்சர் இருந்து நம்ம எழுதாமல் வீட்டில் வந்துட்டு அந்த கொஷின் பேப்பரில் பார்த்துட்டு அச்சோ இதில் 1 மார்க்குன்னும் போது அதில் இன்னொரு பாயிண்ட் எழுதியிருக்கணுமே, அப்போ 1/2 மார்க் இதில் போயிடுமா அப்படின்ற மாதிரி நம்ம வந்து வீட்டில் வந்து நம்ம அதை கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறத காட்டிலும் அங்கவே ஒரு கிளான்ஸ் ஒரு 2 மினிட்ஸ் இந்த பேசேஜை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து அந்த கொஷினை படித்து அதுக்கான ஆன்சர்ஸை எழுதுங்க. ஏன்னா வந்து ஒன்ஸ் நம்ம அதை விட்டு வந்துட்டோம், எக்ஸாம் ஹாலை விட்டு வந்துட்டோம்னா நம்ம சேஞ்சஸ் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ ஒன்ஸ் ட்வைஸ் த்ரைஸ் ரீசெக் பண்ணுங்கள். ஈச் அண்ட் எவ்ரி திங் வந்து ரீசெக் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு அதை கரெக்டாக கொஸ்டின் நம்பர் போட்டோமா அப்படின்றத, ஏன்னா எக்ஸாம் ஃபியருன்றது காமன். ஓகேங்களா? அதனால் அதை அவாய்ட் பண்ணிவிட்டு ரிலாக்ஸ் ஆகிட்டு எல்லாமே செக் பண்ணுங்கள். ஆர்எல்ஸ் போயம் கொடுத்துட்டு அதிலேருந்து கொஷின் ஆன்சர்ஸ். ஸோ இது கிளியராக என்னால் அட்டன் பண்ண முடியுன்றவங்க பண்ணுங்கள். அப்படி இல்லைனா மேக்ஸிமம் கோ ஃபார் பேசேஜ் கொஸ்டின் ஆன்சர்ஸ். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். ஸோ எல்லாருமே வந்து சென்டம்க்கு எய்ம் பண்ணுங்கள். ஏன்னா இதில் மார்க் ஸ்கோர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டோட்டலில் ஸ்கோர் வரும். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் யர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.